புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம், குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் 5 தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? இறைவனர்கள் நல்லா இருக்குமா. ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரியநாசினி இஷ்டகாமப்பிரதாயினி வாராகி நமோஸ்துதே. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம்மா. சார், நம்ம நிகழ்ச்சியில் செல்வ வளத்தை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பலருக்கும், அதாவது ஒரு சில பேருக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் என்ன செல்வ வளம் நம்ம ஈஸியாக அடையலாம்னு சொல்கிறாங்க, சில வழிமுறைகளை கடைபிடிச்சா நம்மளால் அடைய முடியும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வருமானமே இல்லை, நானும் செல்வந்தராக ஆக முடியுமா? எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் ஆக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்க வருமானம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டே என்னால் செல்வந்தராக ஆக முடியாது, எனக்கு பணம் வராது, எனக்கு பொருள் சேராது, இப்படி என்னுடைய நிலைமை இப்படியே இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல நமது அன்பார்ந்த நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும், 2019 நான் எல்லாருமே கோடீஸ்வரங்களாயிடலாம், நீங்கள் அப்படி ஈர்த்தரலாம், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மிஸ்கைடன்ஸ் ஆயிருங்கிறதுனால யார் யாருக்கு விதிப்படி என்னென்ன கிடைக்குமோ, ஒரு உதாரணத்துக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுக்காக அவருக்கு சுயஜாதகத்தில் ரொம்ப கடுமையான காலங்கள், அதாவது கடுமையான காலங்களில் லேர்னிங்ஸ் வரக்கூடிய காலங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஜாதகப்படியே ரொம்ப தாழ்வு நிலை வரக்கூடிய அமைப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவங்க உடனே அப்படியே கீழே வந்துடுறதில்ல. அப்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி வழிகளை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பெரிய உயர்வான விஷயங்கள் கொடுக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய லெவலில் செல்வம் வரும்னா உடனே அவர் அந்த பெரிய லெவலில் கோடீஸ்வரராகவும் ஆறுதில்லை. ஸோ தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அவங்க சுயஜாதகத்திற்கு தகுந்தார் போல் ஒருத்தருக்கு வருமானம் இருக்குன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு சில பயிற்சிகள் கூட நம்ம பண்ணுறோம். அப்படிங்கும்போது அந்த பயிற்சிகள்லாம் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு 100 ரூபா வருதுன்னா அந்த ஜாதகத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வருமே ஒழிஞ்சு, ஒருத்தர் 100 ருபீஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறவரால் ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்துட முடியும் ஒரே நாள்லான்னு சொன்னால் அந்த ஜாதகம் பேசும். அப்போ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரவர் விதிப்படி தான் நடக்கும். சில பேர் விதிவிலக்கு அடிப்படையில் என்னென்னா நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, சில பிளானட்ஸோட தன்மை விபரீத ராஜயோகங்கள் கொடுக்கும். எங்கேயோ இருந்தாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு விஷயங்கள் பண்ணும்போது முன்னேறினாங்கன்னு கணக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி செல்வ வளம்னு சொல்லும்போது அவரவர் விதிப்படியும் அதே மாதிரி அவங்களோட தன்மையை பொறுத்து தான் நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஜூன் மாதம் 21ஆம் தேதி பண்ணக்கூடிய நிகழ்ச்சி இந்த வருஷம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி சென்னையில் வச்சு ஒரு டி நகரில் ஒரு முக்கியமான இடத்துல வச்சு நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து, தட் இஸ் சண்டே தான் வருது, நிறைய பேர் சண்டே கேட்டனால காலையில் தட் இஸ் ஜூன் மாதம் 22ஆம் தேதி கார்த்தால 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருக்கும். யாருக்கெல்லாம் கலந்துக்கணும்னு நினச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்துருவோம். உங்களோட கூட வரக்கூடிய சின்ன பிள்ளைங்கள், நான் அடிக்கடி நிகழ்ச்சிக்கு தட் இஸ் நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது சொல்கிறது தான், சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்கள கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா நல்ல விஷயங்கள் நம்ம பேசும்போது செல்வ கடாட்சம் சம்மந்தமான பயிற்சி அது. அதில் நீங்கள் கலந்துக்கும் போது, நான் முன்னாடியே இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன மாதிரி தான், அவரவர் சுயஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் முன்னேற்றம் உறுதியாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் சில ஆன்மீக பொருட்களும் அன்பாக அந்த இது மாதிரி செட் மாதிரி கொடுத்துருவோம் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கலந்துக்கலாம். இதே மாதிரி போன இதிலெலாம் நீங்கள் வகுப்புகளில் என்ற படித்த மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம 50% தான் நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி விஷயங்களில் வகுப்பில் கலந்துக்கிறவங்களாக இருந்தீங்கனாலும், முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரான 8110833000 8110933000 நீங்கள் பதிஞ்சிக்கலாம். நான் திருப்பியும் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நம்மளுடைய சுயஜாதகத்திற்கு தகுந்தாற் போல் உள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிந்து செய்யும் பொழுது மேடம் சொன்ன மாதிரி
எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி பிளானட்ஸோட ஆசீர்வாதத்தோடையும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளோடு நீங்கள் போகும்போது ஒரு ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக 5 கொண்டு வரலாம். சில பேருக்கு ஜாதகமே ரொம்ப சூப்பராக இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் முன்னேறிடுறாங்க. அதோட புகழ் எல்லாமே 9 பிளானட்ஸ், அதாவது நவகிரக நாயகர்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கும் தான் போய் சேருதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. நிஜமே ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் உஷா மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? மதுராந்தகத்துல. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்களுடைய வயது சொல்லுங்க, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். இது மிதுன ராசி, கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். சரிம்மா. லக்னம்மா? லக்னம் தனுசு. சரி, உங்க கேள்வியே கேட்கலாமா? எனக்கு கல்யாணம் ஆயுது 12 வருஷம் ஆகுது மேடம். பசங்க ரெண்டாவது பையன் பிறந்து ஒரு 7.5 வருஷம் ஆகுது. சரி. அவன் பிறந்ததுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு மேடம். அவன் ஒரே அமக்கலம் பண்றான், எப்ப பார்த்தாலும் என்ன அழ வச்சு கிடக்குறான், அடிக்கிறான், என்ன அடிக்கிறான். சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். காலை வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் முதல்ல பாசமாக ஒன்று சொல்கிறேம்மா, மாதா பிதா குரு தெய்வம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் இருக்கும்போது என்ன ஆகிடும்னா தத்தாஸ்துன்னு சொல்லும். அப்படின்னா நம்ம குழந்தைங்கள நம்ம எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாதுமா. அதில் என்னென்னா அந்த விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும். சில ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளானட்டோரியல் விஷயங்கள் இருக்கிறனால பண்ணுமே ஒழிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும்னாமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய பொதுவான விஷயங்களை வச்சு பார்க்குறத விட குழந்தையோட சுய ஜாதகத்தை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜோதிடத்தையோ இல்லை முறையாக நீங்கள் பணம் கட்டி வருவீங்கன்னா நம்மகிட்டயே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாமா விடாமல், நான் சொல்கிறது என்னென்னா அந்த படிக்கக்கூடிய காலங்கள் இருக்கும்போது அந்த பையன் பண்ணலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்தமே சதா. ஏன்னா நம்ம எல்லாமே மகாலட்சுமியை நோக்கியே தான் பயணப்பட்டு இருக்கோமே ஒழிஞ்சு சரஸ்வதியை எல்லாம் மறந்துட்டோம். ஏன்னா அந்த படிக்கக்கூடிய வயதில் அந்த வித்யாபலம்னு சொல்லுவோம். அந்த வித்யாபலம்னு சொல்கிறது அது படிக்கிற காலத்தில் படிப்பு தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கு சரஸ்வதி தாயாரை நீங்கள் விடாமல் வழிபடுறதும், எப்பெல்லாம் தோணுதோ விநாயகர் கோயிலில் போய்ட்டு அருகம்புல் வைக்கிறதும், அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அருகம்புல் வச்சுட்டே வாங்க, யமகண்ட நேரத்தில் வச்சுட்டு வாங்க. எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ மாற்றம் வரும். சுயஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. பிள்ளையை எக்காரணத்தை கொண்டும் அது பண்ணுறான் இது பண்ணுறான் நெகட்டிவான வேர்ட்ஸ் கொடுக்காதீங்கம்மா. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே போய் பலிக்கும்மா. நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சார்? குடும்பப்பேட்டை. சொல்லுங்க. சரி, யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்கா கேக்குறீங்க? பையனோட பேரு வயது சொல்லுங்க. கணேஷ்குமாருங்க. 20 வருஷம் 1999. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர ராசி, கன்னி லக்னம்ங்க. அவிட்டம் 2ஆம் பாகம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா காலை வணக்கம். வணக்கமாங்க ஐயா. பையனுக்கு அரசாங்க வேலை ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமா? பிஎட் படிச்சிருக்காங்க, எம்பிஏ பிஎட். ஐயா, இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விடாமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, குலதெய்வ வழிபாடு. அந்த மீசம் முறுக்கின தெய்வத்தை மனதார நினச்சிண்டு, சரியா? அது என்ன கருப்பராயர் சம்மந்தப்பட்ட வழிபாட்டில் இருக்கிறீங்களா? வெளியே நிற்கிற தெய்வம், மீசம் முறுக்கின தெய்வம், அதே மாதிரி அம்மன் வழிபாடுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா கணக்கில் வருது. அந்த தெய்வத்தோட வழிபாடை ஒரு மஞ்சள் கலர் துணியில் டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது முதல் காசை சுவாமிக்கு எடுத்து வைங்க. அதே மாதிரி இவருக்கு இருக்கக்கூடிய தடைகள் போகக்கூடிய அமைப்புகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் 4:30 to 6 வரக்கூடிய ராகு கால நேரத்தில் 5 to 6 டயத்தில் உங்கள் வீட்லேயோ இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து சிவனை கும்பிட்டுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதே மாதிரி துர்காதேவியை வணங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களோடு சேர்த்து உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கய்யா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ண முடியும். நன்றியா. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர்ல. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பொண்ணுக்காக. பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க. சுகன்யா. நட்சத்திரம் மேசராசி. சரிம்மா. லக்னம்? லக்னம். சரி, என்ன வயதாகுது? வயது 28. 1997. சரிம்மா, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, குழந்தை கேட்கறதுக்காக. காலை வணக்கம்மா. வணக்கம் சார். ஆமாம், நமக்கு வந்து என்றைக்கும் ஒரு பணிவாக சொல்கிறேன், உங்கள் சகோதரனாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து சுயஜாதகத்தின் லக்னமும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுமா. இந்த பொண்ணு வந்து ஜென்ரலாக நீங்கள் சொல்கிற தகவலை வச்சு சொல்லணும்னா லக்ஷ்மி கடாட்சமான பொண்ணுமா, சரிங்களா? அப்படிங்கும் போது என்றைக்குமே நீங்கள் எல்லாம் இந்த நேயர்கள் எல்லாருக்குமே பணிவாக சொல்லக்கூடியது என்னென்னா, பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி,
குழந்தை வேணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய தெய்வம் யார் அப்படின்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன். சரிங்களா? விடாமல் அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, பட் இருந்தாலும் நீங்கள் இனிமேல் லக்னம் தெரிஞ்சுக்கணும் சகோதரி. பட் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சிட்டு ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்லிட்டு மனதார உட்காந்து திருச்செந்தூர் முருகனை நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் திருவுருவப்படம், திருச்செந்தூர் முருகனோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பொண்ணை கூப்பிட்டு கீழே ஒரு சந்தனம் வச்சு, சந்தனம்னா ஒரிஜினல் சந்தனம் வாங்குங்க. சந்தனம் வாங்கி கீழே இருந்து மேலே நோக்கி பொட்டு வச்சுட்டே வர சொல்லுங்கள். சந்தனத்தை எடுத்து வைங்க, அப்புறம் நல்ல குங்குமத்தை எடுத்து வைங்க. இதை நீங்கள் சுற்றி வைக்கிறதுக்குள்ளேயே நிறைய மாற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்க பிறக்கும்போது துஷ் புஷ் கஷ் புஷ்ன்னுலாம் பேர் வைக்காமல், அந்த நேமாலஜி அந்தாலஜி இந்தாலஜின்லாம் வைக்காமல் முருகன் சம்பந்தப்பட்ட எத்தனையோ பேர்கள், அழகான பேர் இருக்குமா, மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்கம்மா. திருச்செந்தூர் முருகனோட வழிபாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நன்றிம்மா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜபாளையம் மகேஸ்வரி பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? பொண்ணுக்காக கேக்குறேன். சரி, பொண்ணோட பேரு வயது சொல்லுங்க. பூஜா தனுசு ராசி போராட நட்சத்திரம். சரிம்மா. லக்னம்? லக்னம் தெரியல மேடம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? அவங்க இந்த பிஏ லிட்ரேச்சர் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைக்குமா? வேலை எக்ஸாம் எழுதிருக்காங்க. சரிம்மா. அம்மா காலை வணக்கம்மா. காலை வணக்கம். ஆமாம், இவங்களை பொறுத்த வரைக்கும்மா எப்பயுமே இந்த வேலை, கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சுயஜாதகமே பேசும்மா. சரியா? அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை முறையாக பணம் கட்டி பார்ப்பீங்கன்னா எங்களை பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு, அந்த ஜாதகம் பார்த்ததோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா, உயிர் இருக்கும் வரை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து அவங்க விடாமல் 9, 18, 27 கணக்குக்கு வெத்தலை மாலை சாத்திட்டே வர சொல்லுங்கள். அவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்றைக்குமே போராடி தான் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குமா. ஆஞ்சநேய சுவாமியை அவங்க விட்டுறவே கூடாதுமா. இதை ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த வழிபாடை பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும். பட் ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்கள்கிட்ட வந்து பார்க்கணும்னா வந்து பார்த்துக்கோங்கம்மா. நன்றி. அழைத்தமைக்கு நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் பூமி. எந்த ஊர்லேருந்துமா? தென்காசி மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேட்கணும். பையனோட பேரு வயது சொல்லுங்கள். பேரு ஆறுமுகம். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. 27 எந்த வருடம் பிறந்தாரு? 96. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. திருவாரூர் நட்சத்திரம். மிதுன ராசி. சரி, லக்னம்மா? மீன லக்னம். சரி, உங்க கேள்வியே கேட்கலாம். கேள்வி. அம்மா காலை வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம். உங்களை வந்து கோயில்பட்டிக்கு எடுத்தாப்புல ஒரு கோயில் வச்சிருந்தீங்க, அங்க வந்து நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்தோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரி, அதான் பையனை பத்தி தான் சார் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க. பையன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரிம்மா. ஒரே பிரச்சனையா இருக்கு சார். சரிம்மா. அம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நான் கோயில்பட்டிக்கு வரும்போது உங்களால் வாய்ப்புகள் இருந்ததுன்னா நேராக வந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் 5 to 6க்குள்ளே எங்கள் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கம்மா. ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில பொருட்கள் நான் வந்து அன்புக்காக நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன். அதே மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நம்மளோட கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் வாங்க. அதே மாதிரி நாங்கள் வரும்போது சொல்கிறேன், சில விஷயங்கள் நான் சொல்கிறேம்மா, அதை நீங்கள் அன்பாக பண்ணிக்கோங்க. நிறைய மாற்றம் இருக்கும். இவர் நட்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார்மா. அந்த மீன ராசி, மீன லக்னம் இந்த மாதிரி கணக்கில் இருக்கிறவங்க வந்து தன்னோட வேலைகளை விட அடுத்தவங்களுக்காகவே ஓடியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது அவங்களோட பேசிக் நேச்சராக இருக்குமா. இதுக்கு நீங்கள் விடாமல் பண்ண வேண்டியது என்ன, சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அதை சந்தோஷமாக செய்யுங்க. 10 ரூபா காசு உங்கள்கிட்ட இருக்குன்னா 1 ரூபா கூட இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு. அப்படிங்கும்போது இதை நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு வச்சாவது ஒரு 10 பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டே வாங்க. சனிக்கிழமை பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில் இருக்கட்டும்மா. நன்றி. நன்றி. மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? பெங்களூர்லேருந்துமா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக. பையனோட பேரு வயது? வினோத்குமார். சரி, வயது சொல்லுங்க. 87 பிறந்தது. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேஷ ராசி 12 நட்சத்திரம். விருச்சிக நட்சத்திரம். சரி, உங்க கேள்வியே கேட்கலாம் சார் கிட்ட.
அம்மா காலை வணக்கம்மா. சார் எங்கள் பையனுக்கு கேட்கணும் சார், வினோத். ஆமாம் சாரி, நீங்கள் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்கள், எனக்கு புரிஞ்சல. வினோத்குமார். சரிம்மா, உங்க கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா. என் பையனுக்காக கேட்கணும் சார். கேளுங்களா? கேள்வியை கேளுங்க. கேள்வி அவன் ரொம்ப கொஞ்சம் பிரிச்சல மாட்டிருக்கிறான் சார். புரியலம்மா, இன்னொரு வாட்டி கேளுங்க. அவன் பிரிச்சல மாட்டிருக்கிறான், மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணிருக்கிறான். நம்ம மதத்துக்கு வரணும் அவன். அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் இப்போ சொல்கிறேன் தவறாக நினச்சிக்க கூடாதும்மா. இறைவன்றது ஒரே இதுதான், சரிங்களா? அப்படிங்கும்போது சில ஜாதகத்தில் இந்த மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குமா. அது கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் தோழர்களாக இருந்தாலும் சரி, ஹிந்து தர்மமாக இருந்தாலும் சரி, சில ஜாதகத்திற்கு அந்த மாதிரி அமைப்புகள் வருது அப்படின்றதுனால தான் நடக்கும். இதனால் தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் மாறிடுச்சு, இல்லை ஒரு லவ் மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா மாறணும்னு சொல்லிவிட்டு இதுக்காக நான் பரிகாரம் பண்ணேன், இதுக்காக நான் காசு செலவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ஏன்னா எழுதப்பட்ட விதி அப்படித்தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற முடியாதுமா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அப்படிங்கும்போது நீங்கள் விடாமல் உங்களோட வழிபாடுகள் பண்ணுங்கள். அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பில் அவருக்கு இருக்குமா, அதாவது கலத்திரஸ்தானம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இது வருத்தப்படுறத விட எல்லா மத நம்பிக்கையும் நம்ம உயர்வாக மதிப்போமா. நன்றி சார். செல்வ வளம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே சுய ஜாதகம் பேசுன்னு சொல்கிறீங்க. ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் அவருமே ஒரு செல்வந்தர் ஆவாருன்னு சொல்கிறீங்க. இதில் ஒரு முரண் இருக்குது. சில பேருக்கு ஜாதகமே தெரியல, இல்லை ஜாதகத்தோட அமைப்பில் அது இல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பயிற்சி எடுக்கிறோம், கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்றீங்க. இதுக்கு ஒரு புரிதல் கொடுங்க சார். முதல்ல எதுக்காக நான் சுய ஜாதகம்னு சொல்கிறேன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வரா, நம்ம செஞ்ச புண்ணிய பாவத்திற்கு அடிப்படையில் தான் ஜாதகம் இருக்கும். அப்போது இது ஜாதகம் இருக்குங்கிற கான்செப்டுக்கு பேசுவோம் ஃபஸ்ட்டு. அப்படின்னா அந்த மாதிரி இருக்குன்னா சில பேருக்கு நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். சில தெய்வங்களை நீங்கள் வழிபட்டிருப்பீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு வழிபாடு பண்ணியிருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எங்கே அங்கே போயிட்டு வாங்க, சூப்பராக கல்யாணம் நடந்துருப்பீங்க. அவங்களுக்கு நடக்காது. இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவீங்க, நடக்காது. அப்போ ஒருத்தருக்கு நடக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்காமல் இருக்கும். இதுதான் நம்ம சொல்கிறோம். சில நேரங்களில் ஒரு பிளானட் கொடுக்கக்கூடிய பிளானட் இன்னொருத்தவங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பிளானட்டை வழிபட சொல்லலை, அதுக்குள்ளே தெய்வங்களை வழிபடணும், அதுக்குள்ளே தசாநாதனுக்குள்ள வழிபாடுகளை பண்ணணும். சரி, மேடம் சொன்னால் அடுத்த கான்செப்ட் ஜாதகமே இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்குள்ளே வழிபாடும் இருக்குது, சரிங்களா? அப்போ ஜாதகமே இல்லை, ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லைன்னா அதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, பிரசன்ன மார்க்கம் இருக்குது. அப்போ அதில் எடுக்கும்போது அதுக்குள்ளே வழிபாடுகளை நம்ம எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக மாற்றம் வரும். இப்போ மேடம் கேட்டாங்க, அப்போ கிளாஸ் வச்சிடுறீங்களே எப்படி முன்னேறுவாங்கன்னு சொல்கிறீங்க. டெஃபரெண்ட்டாக முன்னேறுவாங்க. அதிலலாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் டோன்ட்ஸுன்னு சில விஷயம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும், வீட்டில் தண்ணி கொட்டக்கூடிய எந்த வீட்லேயுமே காசு நிறைய இருக்காது. யார் வீட்டிலலாம் தண்ணியை ஓவராக கொட்டிகிட்டே இருக்காங்களோ அவங்க வீட்டில் காசு நிறைய இருக்காது. அதே மாதிரி யார் வீட்டில் டாய்லெட்டை ரொம்ப அசிங்கமாக வச்சுருக்காங்களோ, ரொம்ப நாஸ்டியாக வச்சுருக்காங்களோ அங்கேயும் காசு இருக்காது. ஏடா அது புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. குலதெய்வம் என்பது தண்ணீரில் இருக்கும், சரிங்களா? லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறதும் தண்ணியில் இருக்கும். இந்த மாதிரி டோன்ஸும் நிறைய இருக்குது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதுக்காக டாய்லெட் சொல்கிறோம் அப்படின்னா, எப்படி நமக்கு லக்ஷ்மின்னு சொல்கிறோமோ சில விஷயங்கள் கழிவாக இருக்கக்கூடிய இடங்களும் எவ்வளோக்கெவ்வளோ நீட் அண்ட் ஐடியா இருக்கோ அது அந்த இடத்துல விஷயங்கள் வரும்னு சொல்லியும் சில கணக்குகள் இருக்குன்றது. இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயிற்சின்னு வரும்போது என்ன ஆகும்னா, எந்த ஒரு விஷயங்கள் நம்ம பயிற்சியாக செஞ்சுட்டே இருக்கும்போது உங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிருங்க, மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்கள் சுய ஜாதகம் படி இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஜாதகமே இல்லாதவங்க வகுப்புக்கு வந்தாலும் சரி, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. முறையாக கட்டணம் செலுத்தி நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு செவ்வாய் புதன் வியாழன் நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. அங்கே நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சாலும் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாகவும் ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை நம்ம ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் கலந்துரையாடல் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம் நண்பர்களே. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.